நிறைய அதிரடி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. சுவேந்து அதிகாரி அவர்கள் நல்ல அதிரடியான மாற்றங்களை கொண்டு வர்றாரு. அந்த கலவரத்துல ஈடுபட்டு பொது சொத்துக்களை சேதப்படுத்தி இருக்காங்க இல்லையா, அந்த ஆட்களினுடைய கண்டிப்பாக அந்த கலவரக்காரர்கள் போராட்டக்காரர்கள் பயப்படுவாங்க. வந்தே மாதரம். சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். வெஸ்ட் பெங்காலில் சுவேந்து அதிகாரி முதல்வரான பிறகு நிறைய அதிரடி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக பார்த்தோம்னா சட்டம் ஒழுங்குல நிறைய வித்தியாசமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. எப்படி உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் அவர்கள் நல்ல மாற்றங்களை கொண்டு வந்தாரோ, அந்த மக்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களை அவர் கொண்டு வந்திருக்காரு. குறிப்பாக பார்த்தோம்னா சட்டம் ஒழுங்குல பெண்கள் பாதுகாப்புக்கு நிறைய முன்னுரிமை கொடுத்தாரு. குண்டாஸ், ரவுடிகள் இவங்களை அடக்குமுறை பண்ணாரு. இவங்க சாதாரண பொதுமக்கள்கிட்ட இருந்து பிடுங்கின இடங்களை அந்த மக்கள்கிட்ட உரிய மக்கள்கிட்ட திரும்ப கொடுத்தது. அது மாதிரி அவங்க கட்சிக்காரங்களே தவறு செஞ்சாலும் பாரபட்சம் பார்க்காம நடவடிக்கை எடுத்தது. தவறு செஞ்சவங்க பயப்படுற மாதிரி தண்டனைகளை கடுமையாக்கினார். எப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு அங்கே நிறைய ரவுடிகள், குண்டாஸ் இவங்க எல்லாருமே பார்த்தோம்னா இஸ்லாமிய சமூகங்களாக இருந்தாங்க, இந்துக்களும் இருந்தாங்க. இந்த ரெண்டு பேருமே ரொம்ப எந்த அளவுக்கு பெண்களை இழிவுபடுத்துனாங்களோ, அவங்களுடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ணாங்களோ, அதுகளை ஃபுல்லாகவே அந்த மக்கள்கிட்ட உரிய மக்கள்கிட்ட திரும்ப கொடுத்து கேஸ் ஃபைல் பண்ணி அவங்களுடைய வீடுகள், அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே பறிமுதல் செஞ்சு அந்த உரிய மக்கள்கிட்ட கொண்டு போய் திரும்ப திரும்ப கொடுத்தாரு. அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். அது மாதிரி இன்னைக்கு வெஸ்ட் பெங்காலில் பாஜக ஆட்சி வந்ததுக்கு பிறகு சுவேந்து அதிகாரி அவர்கள் நல்ல அதிரடியான மாற்றங்களை கொண்டு வர்றாரு. கண்டிப்பாக பார்த்தோம்னா இவருமே பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசில் யோகி ஆதித்யநாத், அஸ்ஸாமினுடைய ஹேமந்த பிஸ்வ சர்மா, உத்தரகாண்டினுடைய புஷ்கர் சிங் தாமி, அதே மாதிரி மோகன் யாதவ், அவங்களுடைய லிஸ்டில் இவரும் ஒரு சிறந்த தலைவராக அடுத்து இவருமே பார்த்தோம்னா பிரதமர் கேண்டிடேட்ல வந்துருவாரு. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வெஸ்ட் பெங்கால இந்த பக்கம் பங்களாதேசிகளும் ரோஹிங்கியன்ஸும் இங்கிட்ட பாகிஸ்தானியர்களும் சேர்ந்து அந்த மாநிலத்தில் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 28-32% இஸ்லாமியர்கள். இதுல முக்காவாசி பேர் வெளிநாட்டுக்காரங்க அங்க நம்ம நாட்டினுடைய ஆதார், ஓட்டர் ஐடியை வச்சுக்கிட்டு நாங்களும் இந்தியர்கள் நம்மளுடைய வளங்களை பிடுங்கி திண்டுக்கிட்டு உட்காந்துருக்கிற கரையான் மாதிரி இருக்கிற நாய்கள். இவங்களுடைய ஆக்கிரமிப்பு தான் அங்கிட்ட அதிகமாக இருக்கு. இன்றைக்கு சுவேந்து அதிகாரி வந்ததுக்கு பிறகு மம்தா பானர்ஜியினுடைய டிஎம்சியினுடைய குண்டர்கள் அதிகமான நபர்கள் கைது செய்யப்பட்டாங்க. முக்கியமாக பார்த்தோம்னா ஷாஜஹான் ஷேக், ஜஹாங்கீர் கான், இப்படிப்பட்ட ஆட்கள் எங்களை அசைக்கவே முடியாது, நாங்கள் தான் வெஸ்ட் பெங்காலினுடைய ராஜாக்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஆட்களை அடிச்சு ஒடுக்கி அரை நிர்வாணமாக ரோட்டில் இழுத்துட்டு போனாங்க. மக்கள் எல்லாம் பார்த்தா அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. பரவாயில்ல, நம்ம இன்னைக்கு ஒரு நல்ல ஆட்சியை கொண்டு வந்திருக்கோம், சட்டம் ஒழுங்கை சரி பண்ணார். அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். அதில் குறிப்பாக பார்த்தோம்னா இப்போ நேற்று ஒரு புதிய சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. எப்படின்னா, அதாவது மக்களுக்கு போராட்டம், அவங்களுடைய உரிமைகளுக்காக போராட்டம் பண்ணுறதுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கு. இருந்தாலும் அந்த போராட்டம் கலவரமாக மாறக்கூடாது. தப்பித்தவரை கலவரமாக மாறினால் அரசாங்க சொத்துக்கள், பொது சொத்துக்கள், தனியார் சொத்துக்கள், தொழிற்சாலைகளினுடைய சொத்துக்களை யாரு சேதப்படுத்தினாலும் அவங்களுடைய சொத்துக்கள், அதாவது கலவரத்தில் ஈடுபட்டிருக்காங்க இல்லையா, அந்த கலவரத்தில் ஈடுபட்டு பொது சொத்துக்களை சேதப்படுத்தியிருக்காங்க இல்லையா, அந்த ஆட்களினுடைய 3 மடங்காக வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலே இது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா இப்போ அவங்களுக்கு ஒரு பயம் வரும். ஏன்னா இப்போ உத்தரப்பிரதேசலாம் பார்த்தோம்னா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது மட்டும் இல்லை, அவங்களுடைய சொத்துக்களை இடிச்சு தள்ளிடுவார். யோகி ஆதித்யநாத் அவர்கள் பாரபட்சமே பார்க்க மாட்டாரு, வீட்டை இடிச்சு தள்ளிடுவார். அப்போ அவன் குடும்பம் நடுத்தருவில் நிற்கும். அதை அடுத்தவங்க பார்க்கும்போது ஒரு பயம் வரும். முதலெல்லாம் பார்த்தோம்னா தப்பு செஞ்சால் மட்டும் ஜெயிலில் போவோம், அவருடைய ஃபேமிலி ஒரு சேஃபாக இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்க பாட்டு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்களுடைய வீடுகளை இடிக்கும்போது அவங்களுடைய உடைமைகள் எல்லாமே பறி போயிடும், அவங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடமே இல்லாத மாதிரி ஆயிடும். அதே மாதிரி தான் இப்போ இதே மாதிரி தான் உத்தரகாண்டில் இன்னும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அங்கே எப்படின்னா அந்த சொத்துக்களை இடிக்க மாட்டாங்க. இடிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அவங்க வீட்டில் இருக்க பொருட்களை ஃபுல்லாக ஒரு ஸ்பூனை கூட விட மாட்டார் புஷ்கர் சிங் தாமி அவர்கள். அவரெல்லாம் நினச்சி பார்த்தா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அந்த வீட்டில் இருக்க ஜன்னல் இருக்கு இல்லையா, ஜன்னலை கூட கிரீலை வச்சு ஃபுல்லாக ஒரு சேதம் இல்லாமல் ஃபுல்லாக கலட்டி வெளியே வச்சுட்டு அவங்க வீட்டில் சின்ன ஸ்பூனை கூட விடாமல் அம்படியும் போய் ஏலம் விட்டுருவாங்க. ஏலம் விட்டுட்டு அந்த ஏலத்தில் வர்ற பணத்தை ஃபுல்லாக எடுத்து இன்னைக்கு எத்தனையோ, அதாவது ஒரு கலவரத்தில் முக்கியமாக பார்த்தோம்னா போலீஸ் ஜீப்பு,
போலீஸினுடைய வாகனங்கள் தான் வந்து முதல்ல வந்து தீக்கிரையாக்கப்படும். அதுக்குண்டான யார் உங்கள் அப்படா வந்து காசு கொடுப்பான அப்படி கேட்டார் அவர் ஒரு இன்டர்வியூலலாம். இது ஃபுல்லாக கவர்மெண்ட் சொத்து, அவன் அப்பை விட்டு சொத்துல, அப்போ இந்த காசை நாங்கள் யார்கிட்ட வசூலிப்போம், அதனால் அவன் வீட்டில் இருந்த பொருளெல்லாம் எடுத்து ஏழை விட்டுட்டு அந்த காசை கொண்டு போய் அந்த இதில் சேர்த்துடுறது, அதாவது அந்த சேதம் அடைந்த பழுதான வாகனங்களை வந்து நாங்கள் சரி பண்ணிக்கிடுவோம் அப்படின்ட்டாரு. அதே மாதிரி பாதிக்கப்பட்ட மக்கள், காவலர்கள் நிறையா பாதிக்கப்பட்டாங்க. அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த காசை எடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு நிவாரணம்னா ஹாஸ்பிட்டலினுடைய எக்ஸ்பென்சஸுக்கு அவர் கொடுத்தாரு. அது மாதிரி தான் இது வந்து இப்போ பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பயம் வரும் இல்லையா, அவங்க சொத்துக்களை வந்து பறிமுதல் பண்ணுறாங்கன்ட்டு. அதே மாதிரி தான் இப்போ சுவேந்து அதிகாரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 மடங்காக நாங்கள் வசூலிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலே வந்து இது நல்ல விஷயம். அடுத்து வந்து இப்போ நம்மளும் போய் கலவரத்தில் போராட்டம் பண்ணலாம், யாருக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அது வந்து பொது சொத்துக்களை யாருடைய சொத்துக்களையும் நம்ம வந்து சேதப்படுத்தாமல் இன்னைக்கு வந்து ஒரு போராட்டம் பண்ணுறோம். அந்த போராட்டத்தில் கலவரமாக மாறுது. அந்த கலவரமாக மாறும்போது நம்ம தப்பிச்சு ஒன்று ஓடி போயிடணும். இல்லை நான் வீம்புக்கே நின்று அங்கே நான் எல்லாமே பண்ணுவேன்னா அவனுடைய சொத்துக்கள் வந்து 3 மடங்காக நாங்கள் வசூலிப்போம். இதை வந்து சும்மா வாய் வார்த்தையாக சொல்லாமல் 2 சட்டங்களாகவே பாஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மசோதாவை நிறைவேற்றிருக்காங்க. எப்படின்னா, அதாவது வந்து சட்டம் ஒழுங்குல வந்து தன்னுடைய நிலை மீறி போறவங்க, கலவரத்தை வந்து தூண்டுனவங்க, இதனால வந்து பொது சொத்தை விளைவிக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய உடைமைகள் வந்து கண்டிப்பாக பறிமுதல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமாகவே பாஸ் பண்ணியிருக்காங்க. இதனால பார்த்தோம்னா அந்த அரசுக்கும் அங்க இருக்கும் காவல்துறைக்கும் கூடுதலான அதிகாரம் கிடைக்குது. உண்மையிலேயே காவல்துறைக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்டு கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு பயம் வரும். ஏன்னா அவங்களால வந்து எல்லாமே செய்ய முடியும். காவல்துறையை நினைப்பாங்கல்ல, எனக்கு என்னுடைய அதிகாரம் இதை என்னால் செயல்படுத்த முடியும்னு சொல்லும்போது கண்டிப்பாக அந்த கலவரக்காரர்கள், போராட்டக்காரர்கள் பயப்படுவாங்க. இன்னொன்று பார்த்தோம்னா சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க என்னுடைய மாநிலத்துக்கு அமைதியை நிறுவனம், பொது அமைதியை பாதுகாக்க சட்டம் ஒழுங்கை சரி செய்ததுக்காக தான் நாங்கள் இந்த மசோதாவை கொண்டு வந்தோம் அப்படின்ட்டு சுவேந்து அதிகாரி சொல்லியிருக்காங்க. உத்தரப்பிரதேசில் யோகி ஆதித்யநாத் அவர்கள் வந்ததுக்கு பிறகு முதல் முறையாக இஸ்லாமிய சமூகத்தில் வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுது. அவங்க ஆஸ் யூஸ்வலாக போய் பொது சொத்துக்களை ஃபுல்லாகவே வந்து டேமேஜ் பண்ணுறாங்க. அதை இவங்க டேமேஜ் பண்ணுவாங்கன்னே தெரிஞ்சு யோகி ஆதித்யநாத் அரசு என்ன செஞ்சாங்கன்னா, கலவரம் நடந்துகிட்டு இருக்கும்போது மேலே ஃபுல்லாக ட்ரோன் விட்டுட்டாங்க. ட்ரோனில் ஃபுல்லாகவே வந்து பதிவாயிருச்சு, வீடியோக்கள் ஃபுல்லாக பதிவாயிருச்சு. அப்போ அவர் என்ன பண்ணார்னா, இன்னார் இன்னென்ன சொத்துக்கள் வந்து நீங்க சேதப்படுத்திருக்கீங்க, அதுக்கு உண்டான நீங்க பெனால்ட்டியை கட்டணும், இல்லாட்டினா அத்தனை பேர் சிறைக்கும் போகணும், பெனால்ட்டியும் கட்டணும்னு சொல்லும்போது நிறைய ஜமாத்துக்கள் முன்னாடி வந்து மன்னிப்பு கேட்டாங்க, பொது மன்னிப்பு கேட்டாங்க. நாங்க தெரியாம செஞ்சுட்டோம், எங்களை வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. முடியவே முடியாது, நீங்க கட்டித்தான் ஆகணும்ட்டாங்க. ஏன்னா இப்போ ஒரு நம்ம எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டோம்னா மறுபடியும் வந்து அவங்க அடுத்து பார்த்துக்கலாம், நம்மளாம் ஒன்று சேர்ந்து மறுபடியும் நம்ம ஒரு மன்னிப்பு கேட்டுக்கலாம்னு வந்துடும். முடியவே முடியாது. நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் எல்லாம் இல்லை, எல்லாரும் பெனால்ட்டி கட்டித்தான் ஆகணும்னு சொல்லிட்டு அத்தனை பேர் பெனால்ட்டி கட்டுனாங்க. அதுக்கப்புறமே வந்து அடங்குனாங்களான்னு பார்த்தா இல்லை. அதாவது வந்து ஒரு தடவை நம்ம மன்னிப்பு கேட்டுட்டோம், ஒரு தடவை நம்ம ஃபைன் கட்டிட்டோம், இனிமேல் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து அவங்க செய்யும் போது தான் வீடுகள் வந்து இடிக்கப்பட்டுச்சு. அவங்களுடைய சொத்துக்கள் வந்து இவன் சரியான இடத்துல வந்து அவன் கட்டியிருக்கானா, ஏன்னா வந்து இவ்வளோ திமிர்த்தனம் பண்ணும்போது அவங்களுடைய பேக்ரவுண்டை செக் பண்ணுறாங்க. அவன் செக் பண்ணும்போது அவன் சாதாரண மனுஷனாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு போராட்டத்தில் போய் கலந்துக்க மாட்டான். இவன் பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, இவன் பின்னாடி யாரோ இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அப்படியேப்பட்ட ஆட்களை ஃபுல்லாகவே வந்து கணக்கெடுத்து அவங்க வீடுகளை ஃபுல்லாக இடித்தாங்க. அதுக்கு பிறகு தான் வந்து உத்தரப்பிரதேசில் வாழை சுருட்டிக்கிட்டு உக்காந்தாங்கன்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டுச்சு. அங்கே இருக்கும் ஹிந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு தைரியம் வந்துச்சு, இல்லை இனிமேல் நமக்கான ஒரு அரசாங்கம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தோம்னா நிறைய விஷயத்துக்கு அங்கே இருக்கும் காவல்துறைக்கு கூடுதலான அதிகாரங்களை அந்த அரசு, யோகி அரசு கொடுத்ததுக்கு பிறகு இன்னைக்கு நிறைய விஷயங்களை காவல்துறையே முடிவெடுத்து நிறைய கேஸ்களை அவங்களே வந்து சால்வ் பண்ணுறாங்க. என்கவுண்டர் தேவை ஏற்பட்டால் அவங்களுக்கு தலைமை காவலரே வந்து அவங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்து இன்னைக்கு நிறைய என்கவுண்டர் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 15,000 தாண்டி போயிடுச்சுங்கிறாங்க. அவ்வளவு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு குண்டாஸ், ஒரு மாஃபியா உள்ள மாநிலம், அதை ஃபுல்லாக அடக்கி ஒடுக்கியிருக்காரு. இப்போ சுவேந்து அதிகாரியுமே பார்த்தோம்னா வந்ததுக்கு பிறகு அவர் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக நிறைவேற்றிட்டு வந்துட்டாரு. ஜூன் 1ஆம் தேதி அத்தனை பெண்களுடைய அக்கௌண்ட்லையுமே வந்து 3000 ரூபா போட்டுட்டாங்க. பஸ்ஸில் வந்து போக்குவரத்துக்கு ஃப்ரீ பண்ணியிருக்காரு. பெண்களுடைய பாதுகாப்புக்கு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து அந்த சிங்கப்பெண்கள் படை இருக்கு இல்லையா, அதே மாதிரி அவங்களுக்கும் வந்து பெண்களாக அமைக்கப்பட்ட ஒரு பெண்களை பாதுகாக்கிறதுக்கே வந்து ஒரு தனிப்படை ஒன்று அமைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இடையூறு ஏற்பட்டால் உடனே அவங்க வந்து கால் பண்ணி இந்த இடத்துக்கு ஒரு அதாவது கண்ட்ரோல் ரூமுக்கு நீங்கள் தெரிவிக்கலாம்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா அங்கே இருக்கும் குண்டாஸ் வந்து கடையாக போய் வசூல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.
யார் வந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு வந்து கட்டுமணி வளம், அவங்களுக்கு அந்த கட்மணி நீங்கள் கொடுக்கவே கூடாது, யாருக்கு வந்து நீங்கள் மாமல் கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு எம்எல்ஏக்கள் தெருவாக போய் அந்த கடைக்காரங்களுக்கு ஃபுல்லாக தைரியம் கொடுத்துருக்காங்க. அந்த ரவுடிகள் மாஃபியாக்களை ஃபுல்லாகவே வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. டிஎம்சி கட்சியை சார்ந்த அந்த குண்டர்கள் வந்து இன்னைக்கு பயந்து நாங்கள் இனிமேல் இப்படிலாம் தப்பு செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்களா போய் நிறைய பேர் சரணடைகிறாங்க. இது ஃபுல்லாகவே வந்து யோகி மாடல் தான். இருந்தாலும் சுவேந்து அதிகாரி வந்து அதையுமே மிஞ்சி போய்கிட்டு இருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வேணும்னு சொல்லிட்டு எனக்கெல்லாம் ஆசை இருக்கு. அதை வந்து நம்முடைய அண்ணாமலை கொண்டு வருவார் அப்படின்ட்டு நான் நம்புறேன். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகம். இந்த புத்தகத்தை இதுவரைக்கும் வாங்காதவங்க அவசியம் வாங்கி படிக்கணுங்கிறது என்னுடைய பணிவான கோரிக்கை. இந்த புத்தகத்தை வாங்க ஒன்று செய்ய வேண்டியது ஒன்று தான். தமிழகம் பாண்டிச்சேரியில் உள்ளவங்களுக்கு வந்து 400 ரூபா புத்தகத்தின் கொரியர் செலவோடு சேர்த்து, மற்ற மாநிலங்களுக்கு 450 ரூபா. நான் ஒரு நம்பர் கொடுக்க, அந்த நம்பரில் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் உங்களுடைய அட்ரஸை முகவரி அனுப்பி தாருங்க. ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக இது கூடிய பணம், அது தமிழகம் பாண்டிச்சேரியில் 400 ரூபா, மற்ற மாநிலங்களுக்கு ஒரு புத்தகத்துக்கு 450 ரூபா. எத்தனை புக்குங்கிறதை குறிப்பிட்டு அனுப்பிட்டீங்கன்னா நான் புக்கு அனுப்பி தந்துடுறேன். இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இது வரைக்கும் நான் ஒரு 5000க்கு மேற்பட்டவங்க புக்கு வாங்கியிருக்கீங்க. கொஞ்சம் பக்கத்து வீட்டுக்காரங்க கொஞ்சம் சுமாராக வாங்கி படிக்க முடியாதவங்க இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்து படிக்க வச்சுட்டு அந்த புக்கை நீங்கள் திருப்பி வாங்கிடலாம். அந்த மாதிரி ஒரு இதை பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய பேர்ட்ட போய் சேருங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.